ஆ இந்த index.js ஃபைல்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க போங்களேன். index.js அங்க போங்க. ஓகே. இங்க ஜஸ்ட் நீங்க வந்து ரெண்டரிங் தான் பண்ணியிருக்கீங்க. இப்ப app.js போங்க. யாரோ ஒருத்தர் போயிட்டாங்க. யாருன்னு தெரியல. இஸ் தட் ஓகே. ஓகே ஃபைன். ஓகே. ஸோ இப்ப வந்து இந்த மாரி நம்ம ஒவ்வொரு ஈவென்ட்டா கிளிக் பண்ணி நம்ம அத வந்து இன்கிரீஸ், டிக்ரீஸ்ன்னு சொல்லிட்டு குடுத்துட்டுருக்கோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, செட் கவுண்ட் அந்த மாரிலாம் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்றோம். ஓகேவா? அந்த மாரிலாம் நம்ம வந்து டைனமிக்கா பண்றோம் அப்படின்ற பட்சத்தில அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஊக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ரியாக்ட்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து ஊக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே. இப்போ நான் வந்து என் ஸ்க்ரீன ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணி கோட் ரைட் பண்றேன். அப்படியே பாருங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து 2 டைப் ஆஃப் காம்போனன்ட் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கரெக்ட்டா? ஒண்ணு வந்து கிளாஸ் காம்போனன்ட், இன்னொன்னு வந்து ஃபங்ஷன் காம்போனன்ட்ன்றத பார்த்தோம். சரி, இப்போ இந்த ஊக்ஸ்லயே பார்த்தீங்கன்னா 2 இது இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட், யூஸ் ஸ்டேட்ன்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஓகே. ஸோ ஸ்டேட் அப்படின்னா வந்து கிளாஸ் காம்போனன்ட்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ் காம்போனன்ட்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்றேன் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி ஃபங்ஷன் காம்போனன்ட்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, அது வந்து யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க ரியாக்ட் ஜேஸ்ல. ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு யூஸ் ஸ்டேட் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு போலாம். ஸோ நார்மலா வந்து ஒரு கவுண்டர் ஆப் வந்து சும்மா பேசிக்கா நான் வந்து ஒரு கோட் பண்றேன். அத வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்னா நம்ம என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்ப நான் இத மட்டும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாவே கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே அதே மாரி ஒரு ஃபங்ஷன் காம்பவுண்ட் வந்து நான் எடுக்கிறேன். மேல வந்து ரியாக்ட் இம்போர்ட் ஆயிருக்கான்ட்டு செக் பண்ணிக்கிறேன் ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரியாக்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்ல. இம்போர்ட்
நான் என்ன பண்றேன், ஒரு வேரியபிள் ஒண்ணு எடுத்துக்கிறேன் கவுண்டர்ன்னு சொல்லி. அந்த கவுண்டர்ல வந்து நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஒரு வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்றேன் 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் நான் என்ன பண்றேன், ரிட்டர்ன் பண்றேன். நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போறேன், ஒரு மெத்தட் அந்த நமக்கு என்னென்ன இது தேவையோ, டாக்ஸ் தேவையோ அத நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டாக் குடுத்துட்டு, இதுக்குள்ள நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் h1 அப்படின்னு குடுத்துட்டு, இதுக்குள்ள நான் வந்து ஜஸ்ட் இது மட்டும் குடுக்குறேன். அந்த ஹெட்டிங் மாரி வேல்யூ. இப்போ வந்து நான் மேல டிக்ளேர் பண்ணியிருக்க கவுண்டர தூக்கி இங்க குடுப்பேன். கவுண்டர். இப்ப நம்ம இன்கிரீஸ் பண்ண ஜஸ்ட் எனக்கு இந்த ஹெட்டிங் வரும். அதுக்கு பக்கத்துல வந்து எனக்கு என்ன ஆகும்? அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஈவென்ட் ஒண்ணு எழுதுறோம். இது ஒரு கிளிக் ஈவென்ட்டோ ஏதோ ஒரு ஈவென்ட் நம்ம வந்து எழுதணும். கிளிக் பண்றதுக்கு. ஓகே. ஸோ அதுக்கு நான் வந்து பட்டன் டாக் எடுத்துக்கிறேன். ஆன் கிளிக் ஈக்குவல் டூ ஜஸ்ட் இன்னொரு மெத்தட் ஒண்ணு வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க இப்படியும் வைக்கலாம். இதுக்குள்ளேயே நீங்க வந்து மெத்தட் எழுதிக்க முடியும். அப்படி இல்லன்னா என்ன பண்ணலாம்? நம்ம இன்னொரு மெத்தட வந்து டிஃபால்ட்டாவும் இதுக்கப்புறம் நம்ம எழுத முடியும். ஓகே. ஸோ நான் ஜஸ்ட் அப்டேட் கவுண்டர்ன்ற ஒரு மெத்தட் பேர் மட்டும் நான் வச்சுக்கிறேன். ரைட். அதுக்கப்புறம் அந்த பட்டன் டேக்க க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுல வந்து சேஞ்ச் அப்படின்னு குடுத்துறேன். சேஞ்ச்ன்ற ஒரு மெத்தட் மூலியமா நமக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம். இல்லன்னா நம்ம வந்து இந்த மாரி இன்னொரு ஃபங்ஷன் கூட எழுதலாம். ஃபங்ஷன் அப்டேட் கவுண்டர். ஸோ நான் வந்து இங்க வந்து ப்ரீ இன்கிரிமெண்ட் முன்னாடியே இன்கிரிமெண்ட் பண்ணி அந்த கவுண்டர் இப்ப நான் இன்கிரீஸ் பண்ண இந்த அப்டேட் கவுண்டர்ல வந்து எனக்கு வந்து ஒவ்வொன்னா ஏறணும். ஸோ அதனால இந்த கவுண்டர் அப்படின்ற ஒரு வேரியபிள நான் வந்து இன்கிரிமெண்ட் பண்றேன். தென் I'll print console.log. ஸோ இது முடிஞ்சுச்சு. இது உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப் நம்ம கிரியேட் பண்ண மெத்தட் பேரு. அப்படியே குடுத்துக்க வேண்டியதுதான். எஸ். சம்திங் ஐ மிஸ்ட். ஒரு நிமிஷம் இருங்க. ஐ நீட் டு செக். நான் இங்க வந்து ரெண்டர் பண்ண போறேன். ஸோ காப்பி பண்ணி இப்படி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கான இம்போர்ட் பேக்கேஜஸும் நம்ம வந்து என்ன பண்ணோம்? இதுக்கு வைக்கணும். ஸோ அதே நான் வந்து என்ன பண்றேன்? index.jsல இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ். தென் செக் பண்ணிக்கலாம். இப்போ வருதான்னு சொல்லிட்டு.
Okay. Index.js library. Line number. App is already declared. வேற எங்க ஆப் டிக்ளேர் பண்ணிருக்கேன்? ஓகே. செகண்ட். I think I missed what? வரல. Okay. ஓகே. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம்.
Everything is fine, right? Okay. So now இப்போ ரன் பண்ணலாம். அப்டேட் கவுண்டர்ல அப்டேட் கவுண்டர்னு இருக்கு சார். மாத்தி அது அது நம்ம ஆக்சுவலாக நான் வந்து அது உங்களுக்கு புரியுறதுக்காக போட்டேன். ஸோ நம்ம அது கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். Okay, wait, I'll check once. I don't know. லைப்ரரி ஒழுங்கா இன்செக்ட் ஆச்சுன்னு தெரியல. Already running. Again, ஆல்ரெடி டிக்ளேர்னா தான் முடிஞ்சிச்சு, நான் மாத்திட்டேனே. ஓகே, இங்க இருக்கு. இது தேவைப்படும். ஸோ
அப்டேட் கவுண்டர் கொஸ்டின். கேக்குதா? ஷேர் பண்ணுங்க. அப்படியே அத தூக்கி போடுங்க அதுல. ஓகே சார். இப்பதான் சார். மத்தவங்க ட்ரை பண்ணுங்க. மத்தவங்க ட்ரை பண்ணுங்க. ஸ்க்ரீன் தெரியுதா? சார் ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்ருதி புதுசாவே கிரியேட் பண்ணுங்க ஒண்ணு. ஓகே சார். பழசு வேணாம். நான் அத ஓகே, ஆல்ரெடி ஓகே நான் சார். பண்ணதுனால தான் எனக்கு வரலன்னு நெனைக்கிறேன். நீங்க புதுசாவே கிரியேட் பண்ணுங்க. ஓகே ஒரு சார். ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு ம்.
சாதாரணமா லோட் ஆகுது. ம். ஓகே. இதான் எக்ஸாக்ட் அவுட்புட். அதான் அந்த பழசுல பண்ணா வரமாட்டேங்குது போல. இதுக்கப்புறம் நீங்க புதுசாவே கிரியேட் பண்ணிக்கோங்க எல்லாரும். இப்ப கிளிக் பண்ணுங்க ஓகே. அத. ம். ஆனா சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. சேஞ்ச் ஆகலல்ல? ஓகே. இப்போ ம்ஹ்ம். நான் சொல்ற மாரி பண்ணுங்க. இப்போ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி கன்சோல் போங்களேன். இல்ல அங்க தான். ப்ரௌசர்ல தான் ம். சொல்றேன். இன்ஸ்பெக்ட் ம். பண்ணுங்களேன். கன்சோல் ம். போங்க. கன்சோல் ம். போங்க. இப்ப பாத்தீங்களா? நீங்க கிளிக் பண்ண 11 இப்ப கிளிக் பண்ணுங்களேன். சேஞ்ச் கிளிக் பண்ணுங்க. சேஞ்ச் நல்லா ஆயிடுச்சு. இதா? ம். ஆகுதா? ஸோ இப்ப வந்து நமக்கு என்ன ம். ஆகணும் பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த மாரி கன்சோல்ல வரக்கூடாது. ஸோ இந்த ரியல் ஆஹா. டைம்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த இத மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களேன். அந்த கன்சோல் மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களேன். அதையா? அது ஆ எப்படி அது பண்றது அது? ஃபுல்லா கொஞ்சம் பெருசாக்குங்க. ம். ம். அங்க ஓகே. செட்டிங்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கா? அங்க இன்னொன்னு எதுவும் பிரச்சனை இல்ல. இல்ல எதுவும் பண்ண வேணாம். இப்போ ம். நீங்க இதுல வந்து நீங்க ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா என்னென்ன கத்துக்கணும்னா, எலமெண்ட் அந்த கோட் செக் பண்றது எலமெண்ட். ஓகேவா? ம். கன்சோல். கன்சோலுமே வந்து நம்ம இந்த மாரி லாக் செக் பண்றது. நம்ம என்னென்ன பண்றோம், பேக் எண்ட்ல என்னென்ன ஆகுது அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் அதெல்லாம். ம். ம். ஒரு நிமிஷம் இருங்க. ம். ம். விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஆ இப்ப நீங்க பேக் எண்ட்ல இப்ப நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து யூஐயே குடுக்கல. ஓகேவா? யூஐயே குடுக்கல. இப்ப நம்ம பண்ணது அதுதான். இப்ப நம்ம யூஐல வந்து 0ன்ற இடத்துல வந்து இந்த மாரி 14, 15, 16ன்னு மாறணும். ஆனா நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேக் எண்ட்ல மட்டும் மாறுது. ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் டேட்டாபேஸ்லேருந்து வரும். அதுக்கெல்லாம் நீங்க எங்க போய் செக் பண்ணணும், நெட்வொர்க்ல போய் செக் பண்ணணும். அங்க பக்கத்துல இருக்கு பாருங்க நெட்வொர்க், பெர்ஃபார்மன்ஸ், மெமரி இந்த மாரி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் அங்க ஃபெட்ச் அங்க பக்கத்துல வந்து ஃபெட்ச் எக்ஸ்ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ம். நீங்க ஏதாவது ஒரு ப்ரௌசர் போங்களேன். ஏதாவது ஒரு கூகுள்ல ஏதாவது ஒண்ணு போயிட்டு, இது ஏதாவது ம். கிளிக் பண்ணி இந்த ஃபெட்ச்ல போய் பார்த்தீங்கன்னா, நெறைய ஜேசன் ஃபார்மேட் நான் ஆல்ரெடி நெறைய சொல்லியிருக்கேன். ஜேசன்ஸ்ல தான் நெறைய வரும். இந்த மாரி டேட்டாஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க எல்லாமே ம். ஒவ்வொன்னா என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். அதுல வந்து சிஎஸ்எஸ்ல என்ன பண்றோம், ஜேஎஸ்ல எல்லாம் பக்கத்துல இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் நீங்க நோண்டி ஒண்ணு ஒண்ணா கத்துக்கணும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க நம்ம கன்சோல் மட்டும் பார்க்க போறதில்ல. ரியல் டைம்ல இது எல்லாமே கத்துக்கணும். பெர்ஃபார்மன்ஸ், மெமரி, டாக்ஸ், டாக்குமெண்ட் அந்த ஃபெக்ஸ்ஹெச்ஆர் தான் வந்து மேக்ஸிமம் இப்போ நீங்க வந்து ஒரு பேக் எண்டுக்கும் சேர்த்து கோட் எடுத்துட்டீங்க. இப்போ நோட் ஜேஎஸ் மெர்ன் ஸ்டாக்ல போறீங்க. இப்போ எனக்கு வந்து பேக் எண்ட்ல நோட் ஜேஎஸ் வச்சுட்டு ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் மாரி, ரியாக்ட் மாரி வச்சுட்டு நான் போறேன். அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி இந்த ஃபெட்ச் எக்ஸ்ஹெச்ஆர் அப்படின்ற ஒண்ணு போலாம். போஸ்ட்மேன் டூல் இல்லாம நீங்க என்ன பண்ண முடியும்? ரன் பண்ணிக்க முடியும். இதுதான் விஷயம். ஓகேவா? ஓகே. சரி ஸ்ருதி, இப்போ கோடுக்கு போங்களேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அ கவுண்டரையும் யூஸ் ஸ்டேட்டையும் என்ன பண்ணணும்னா ஒண்ணா ஆக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த கவுண்டர் இருக்கு பார்த்தீங்களா? மேல லெஃப்ட் ஃபங்ஷன் ம். ஆப் கீழ அது அது வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல ஒரு அரேவா போடுங்களேன்.
இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, அரே டிஸ்ட்ரக்சரிங். இப்ப நமக்கு என்ன பண்ணணும் இதுல யூஸ் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மொத்தமா வாங்கி ஒரு அரேவா குடுக்கும். நம்ம அந்த அரே வந்து என்ன பண்ண போறோம், டிஸ்ட்ரக்சரிங் பண்ண போறோம். ஸோ அதனால இங்க என்ன பண்ண போறோம், ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். அங்க ஸ்கொயர் பிராக்கெட் போடுங்க. ம். ஃபுல்லா கிடையாது. கவுண்டருக்கு மட்டும். ம். ம். கவுண்டருக்கு மட்டும்னா ஈக்குவலுக்கு முன்னாடி. ஆ, ஆ. ம். தூக்கி விடுங்க. ம். 0 தூக்கி விடுங்க. ம். ஓ! இப்ப என்னன்னா, யூஸ் ஸ்டேட் ஆஃப் 0 அப்படின்றத வந்து அந்த ஈக்குவல்ல ஸ்டோர் ஆகும். அது பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணுங்க அப்படியே. ம். ம். ஓகேவா? இப்ப நம்ம இந்த யூஸ் ஸ்டேட்ட 0 அப்படின்னு வச்சுட்டு கவுண்ட் பண்றோம். இப்ப நமக்கு இது என்ன பண்ணும்னா, டிஃபால்ட்டா நமக்கு என்ன பண்ணும்? கவுண்ட் பண்ணி குடுக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த கவுண்டர் பக்கத்திலேயே நீங்க என்ன பண்ணுங்க, அந்த அப்டேட் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த மெத்தேடு கீழ. அது. ம். அத வந்து ம். கமெண்ட் பண்ணுங்க. அது கிடையாது, அது கிடையாது. கீழ டிக்ளேர் பண்ணிக்க. அத வந்து கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஆ. ம். ஓகே. இப்போ அந்த கவுண்டர் பக்கத்துல கம்மா போட்டு, அந்த அப்டேட் கவுண்டர் அப்படின்ற மெத்தட குடுங்க. ம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன இப்ப யூஸ் ஸ்டேட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவுண்டர் அப்படின்ற இடத்துல வந்து டிஃபால்ட்டா நம்ம எத்தன கவுண்ட் குடுக்குறோம் அப்படின்றத பார்க்கும். பிளஸ் வந்து அப்டேட் கவுண்டர் நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற மெத்தடையும் நம்ம குடுக்குறோம். ஸோ, அது நமக்கு அப்டேட் பண்ணி குடுக்குது. சரி, இப்ப நம்ம வந்து அப்டேட் கவுண்டர்ல நம்ம வந்து பிளஸ் பண்ணணும் கரெக்ட்டா? ஸோ, அப்பதான் ம். நமக்கு என்ன ஆகும்? அது வந்து வரும். ஸோ, அப்போ அந்த ஆன் கிளிக் ஈவென்ட் இருக்குல்ல, அந்த ஆன் கிளிக் ஈவென்ட்ல ஒரு இது கிரியேட் பண்ணுங்க. ஒரு ஒரு வேற ஃபங்ஷன் மாரி ஒண்ணு கிரியேட் அந்த அப்டேட் கவுண்டர் ஆமா. அதுக்கு முன்னாடி பிராக்கெட் முன்னாடி அதுக்கு முன்னாடி. அதாவது அந்த கர்லி பிராக்கெட்க்கு அப்புறம். ம். கர்லி பிராக்கெட் கர்லி பிராக்கெட் அதாவது ஃபர்ஸ்ட் ஆன் கிளிக் ஈக்குவல் டூ கர்லி பிராக்கெட் போட்டுருக்கீங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் கர்லி பிராக்கெட். ம். ம். அந்த இடத்துல ஒரு ஆரோ ஃபங்ஷன் கிரியேட் பண்ணுங்க. ம், 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 ம். ம். அதுக்கு முன்ன அது பிளாக்குக்குள்ள அங்கேயா? அங்க கிரியேட் பண்ணுங்க. ம். அது வந்து இப்படிதான் ஆரோ ஃபங்ஷன் கிரியேட் பண்ணுவீங்களா? பேரந்தசிஸ் இல்ல. போடுங்க. இன்னும் போடல இருங்க. ம். ம். பேரந்தசிஸ் ம். போடுங்க. ஆஹா! ம். பேரந்தசிஸ் அப்படி போட நீங்க நீ நீங்க நீ ஏய் கைஸ், நீங்க மெத்தட்லாம் ஒழுங்கா படிக்கிறீங்களா இல்லையா? நான் அப்பவே சொன்னேன். மெத்தடு, மேப், ஃபில்டர் இதெல்லாம் வந்து முக்கியமான கான்செப்ட். அரே கான்செப்ட் முக்கியமான கான்செப்ட்லாம் சொன்னேன் நானு. நீங்க பிராக்டிஸ் பண்ணலன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. நான் சொல்ற கான்செப்ட்லாம். நான் உங்களுக்கு ரியல் டைம்ல என்ன பண்ணணுமோ, அது அந்த அளவுக்கு நான் பண்ணணும்னு நெனச்சுட்டு இருக்கேன். நீங்க அத இது பண்ணிக்காதீங்க. ஆ அந்த கர்லி ஃபர்ஸ்ட் பேரந்தசிஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மாரி போடுவோம். போடுங்க. அட. ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி போடுங்க. ம். அங்க போடுங்க. ம். இப்போ அந்த கவுண்டருக்குள்ள ஒரு ஒரு பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணி, அதாவது அப்டேட் கவுண்டருக்குள்ள ஒரு ம். பேராகிராஃப் ஓப்பன் பண்ணுங்க. ம். அதுல வந்து பிளஸ் கவுண்டர்ன்னு கொடுங்க. ம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து கண்ட்ரோல் எஸ் குடுத்து ரன் பண்ணி பாருங்க. இப்போ வருதான்னு பாருங்க. செக் பண்ணுங்க. சேஞ்ச் கிளிக் பண்ணுங்க. ம்ஹ்ம். ஓ! எரர் வருது. போட் போங்க. ம். அடுத்த பேட்ச் பசங்க வராங்க. ம். 1 மினிட் அப்படியே வெயிட் பண்ணுங்க. செக் பண்ணி சொல்றேன். ம். ம்.
அந்த பிராக்கெட் ஏதோ மிஸ் பண்ண மாரி எனக்கு ஃபீல் ஆவுது. அந்த ஆரோ இருக்குல்ல, ஆரோவுக்கு அப்புறம் ஒரு பிராக்கெட் போடுங்க. இங்கவா? போடுங்க. இது. கர்லி பிராக்கெட் போடுங்க. ம். அதே மாரி இந்த இடத்துல லூப் லைன் போடுங்க. ஆ. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். ஆ ம். இப்பயும் வரலையா? செக் பண்ணீங்களா? ம். ம். வந்துச்சு. வருது, ஆ வருது. வரணும். அதான் வரணும். ம். ஓகே. ஸோ இப்ப நம்ப என்ன பண்றோம்னா, ஒரு ம். ஃபங்ஷன் காம்போனன்ட்ன்றது ஒண்ணு எடுக்குறோம். அந்த ஃபங்ஷன் காம்போனன்ட்ல யூஸ் ஸ்டேட்ன்றது ஒரு ஹூக்ஸ். அதாவது டைனமிக் அப்டேஷன். இப்ப நீங்க பண்றதுலாம் டைனமிக் அப்டேட். இப்ப கிளிக் பண்ண அது இன்கிரீஸ் ஆகணும். நம்ம அங்க பார்த்தீங்கன்னா கவுண்ட் பிளஸ் கவுண்ட் ப்ரீ இன்கிரிமென்ட் குடுத்துருக்கோம். கரெக்ட்டா? அதே மாரி நீங்க அவங்க வந்து என்ன இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட் ஆப்பரேட்டர் குடுக்குறீங்களோ, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு என்ன ஆகும்? டைனமிக்கா உங்களுக்கு வந்து இன்கிரிமென்ட் அண்ட் டிக்ரிமென்ட் ஆகும். அதுதான் வந்து ஃபங்ஷன் காம்போனன்ட்ல இருக்க ஒரு ஒரு மெத்தட் வந்து யூஸ் ஸ்டேட். ஓகேவா? அது வந்து நம்ம மேல யூஸ் பண்ணியிருக்கோம். அங்க பாருங்க இம்போர்ட் ரியாக்ட் கமா இந்த யூஸ் ஸ்டேட்ன்றத வந்து பிராக்கெட்ல போட்டோம். ஓகேவா? இட்ஸ் நத்திங் பட் அ மெத்தட். இந்த ரியாக்ட் லைப்ரரிக்குள்ள இருக்க ஒரு யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அத எடுத்து நம்ம என்ன பண்றோம்? இங்க வந்து இனிஷியலைஸ் பண்றோம். 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு அரேவா நமக்கு திருப்பி குடுக்கும். அப்ப அந்த அரேவா என்ன குடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ அண்ட் செட் இந்த மாரி வந்து ஒரு அரேவா ரிட்டர்ன் பண்ணும். நம்ம என்ன பண்ணோம்? அரே வந்து டிஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிள தூக்கி அதுல போட்டு இனிஷியலைஸ் பண்ண வேல்யூ வந்து டிஸ்ட்ரக்சரிங் பண்ணி ஒவ்வொன்னா நம்ம என்ன பண்றோம்? இன்கிரிமென்ட் பண்ணி பார்க்குறோம். இது வந்து ஒரு கான்செப்ட். ஓகேவா? இப்ப அப்படியே வந்து ஒரு கிளாஸ் ஒண்ணு இப்ப அப்படியே ஒரு கிளாஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்? ஒரு ஃபங்ஷன் காம்போனன்ட்ல வந்து பண்ணோம். இப்ப அதே வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு கிளாஸ் காம்போனன்ட்ல பண்ண போறோம். ஓகே. ஸோ ம். அப்ப என்ன பண்றீங்க? அந்த app.jsல அத அப்படியே வந்து என்ன பண்ணுங்க? கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்டயர்மா அந்த எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்ட மட்டும் விட்டுருங்க. ம். ஆ இது இம்போர்ட் இப்ப என்ன வேண்டாமா? பண்ணோம்? அது இருக்கட்டும். இம்போர்ட் ரியாக்ட் இருக்கட்டும். ம். கமெண்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ அங்க யூஸ் ஸ்டேட் அப்படி ஓகே ஃபைன். அது நம்ம பார்க்கலாம். அந்த யூஸ் ஸ்டேட்ன்னு இருக்குல்ல, அத மட்டும் தூக்கி விட்டுருங்களேன் மேல. அந்த யூஸ் ஸ்டேட் இருக்குல்ல, அத மட்டும் எடுத்து விடுங்க. யூஸ் ஸ்டேட் மட்டும் எடுங்க. ஆஹா. இந்த பிராக்கெட்டோட சேர்த்து கமா, பிராக்கெட் எல்லாமே எடுத்துருங்க. ம். அவ்வளோதான். ஓகே. அப்படியே கீழ வாங்க. இப்போ ஒரு கிளாஸ் காம்போனன்ட் கிரியேட் பண்ணுங்க. ம். கிளாஸ் ஆப்னே குடுங்க. நீங்க கீழ ஆப் தான் குடுத்துருக்கீங்க. ஆப்னே குடுங்க. ம். எக்ஸ்டென்ஸ் ம். சூப்பர். என்ன வரும்? React டாட் ம். காம்போனன்ட். காம்போனன்ட் சூப்பர் போடுங்க. ஓகே. ஸோ இப்ப அப்படியே ஒரு கர்லி பிராக்கெட் குடுங்க. அதுக்குள்ள இப்ப வந்து நீங்க யூஸ் பண்ண போற மெத்தட் நேம் வந்து ஸ்டேட் ஈக்குவல் டூ குடுங்களேன். ஸ்டேட் ஈக்குவல் டூ ம். ஒரு பிராக்கெட் ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கோங்க. கர்லி பிராக்கெட். ம். என்டர். அதுக்குள்ள கவுண்டர் வந்து கவுண்டர் எப்படி குடுக்கணும்னா, அந்த நம்ம அங்க குடுத்தோம்ல, கவுண்டர், கோலன், 0 அந்த மாரி குடுத்தோம்ல, அந்த மாரி குடுக்கணும். இதுவா? கவுண்டர் போடுங்க. சும்மா நீங்க ம். கவுண்டர்ன்னு எழுதுங்களேன். கவுண்டர் ம். ஜஸ்ட் பிரிண்ட் பண்றதுக்காக. கவுண்டர் கோலன் 0 இனிஷியலா 0 அதுக்கப்புறம் இன்கிரிமென்ட் ம். பண்ண ஆகணும். ஆ ஓகே ஃபைன். இப்போ அந்த ஸ்டேட்டுக்கு கீழ ஒரு கர்லி பிராக்கெட் வச்சு முடிச்சிருக்கீங்கல்ல, அங்க மவுஸ் ஓவர் பண்ணி என்டர் பண்ணுங்க. என்டர். ம். ம். அங்க வந்து ரெண்டர் பண்ணுங்க. நம்ம ரெண்டர்ன்ற ஒரு மெத்தட கால் பண்ணுங்க. ம். ம். பக்கத்துல கர்லி பிராக்கெட் என்டர். ஆ ம். இங்க ரிட்டர்ன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து கிளாஸ் பண்றோம். ஸோ கண்டிப்பா ஒரு மெத்தட் இருக்கணும். அதான் ரெண்டர். அந்த ரெண்டர்ல இருந்து நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம். ஓகே. பெரான்தீசிஸ் குடுங்க. ம். பக்கத்துல பிராக்கெட். ஓகே ஃபைன். இப்போ வந்து அந்த டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எம்ப்டி டேக்.
ஓகே. இதுக்குள்ள இப்ப நம்ம அங்க குடுப்போம்ல, இப்ப நம்ம அங்க குடுத்துருக்கோம். அது H1 அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் கூட பண்ணலாம். H1 டேக் அதெல்லாம் இருக்குல்ல, அத அப்படியே குடுங்க. அத அப்படியே அந்த லைன் மட்டும் காப்பி பண்ணுங்க. ஆ எடுத்துக்கோங்க. பட்டன் கூட எடுத்துக்கோங்க. அது அப்படி வராது. அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ம். ஓகே. இப்போ இப்ப நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கவுண்டர் அப்படின்றத ஒண்ணு பார்த்தோம். இந்த இடத்துல வந்து கவுண்டருக்கு முன்னாடி ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்? ஸ்டேட் டாட் கவுண்டர். அதாவது ஸ்டேட்ன்ற ஒரு மெத்தட்குள்ள தான் நீங்க கவுண்டர் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. அங்க கிடையாது. அந்த பிராக்கெட்குள்ள ம். H1 டேக்குள்ள ஒரு கவுண்டர் குடுத்துருக்கீங்க. கரெக்ட்டா? ம். அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்டேட் டாட் கவுண்டர் குடுக்கணும். ஆ கரெக்ட், கரெக்ட். ஐயோ! இதுக்கு திஸும் வரணும். வரணும். ம். கரெக்ட் தான், கரெக்ட் தான். திஸ் இஸ் நத்திங் பட் அந்த கன்ஸ்ட்ரக்டர்லாம் கால் பண்ணி வரதுனால திஸ் குடுப்பாங்க. இந்த இந்த இன்ஸ்டன்ஸ் உடைய மெத்தடோடைய வேரியபிள் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக திஸ் கண்டிப்பா நம்ம குடுத்து தான் ஆகணும். ஓகேவா? ஓகே. ம். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? அந்த ஆ இதுக்கு வாங்க. ம். அப்டேட் கவுண்டர்ன்னு ஒண்ணு குடுத்துருக்கீங்கல்ல? ம். அ அத வந்து அந்த அப்டேட் கவுண்டர தூக்கிருங்க. அந்த பிளஸையும் தூக்கிருங்க. அது ஃபுல்லாவே தூக்கிருங்க. அந்த ஏரோ ஃபங்ஷன் வரைக்கும் வச்சுக்கோங்க. அது மத்த எல்லாத்தையும் தூக்கிருங்க. ம். ஓகேங்க. ஓகே. அந்த பிராக்கெட்டையும் தூக்கிருங்க. ம். ஆ ஓகே. ஃபைன். இப்போ இதுக்குள்ள அந்த திஸ்ன்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுங்க. ம். இப்ப வந்து ஸ்டேட்ன்றத நம்ம யூஸ் பண்றோம் இதுல. கரெக்ட்டா? அது நம்ம வந்து முன்னாடி வந்து செட் பண்ணி வைக்கணும் கவுண்ட்ட. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, செட் ஸ்டேட்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட வந்து கால் பண்ணுவீங்க. டைப் பண்ணுங்க. செட் அதே வரும். ம். இங்க வருது பாருங்க. அந்த மெத்தட வந்து கால் பண்ணுங்க. கால் பண்ணுங்க. பேரெந்தசிஸ் போடுங்க. ம். ஓகே. பக்கத்துல ஆ கர்லி பிராக்கெட்ஸ் குடுத்துட்டு, கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்ணுங்க. ம். ஓகே. அங்க வந்து கவுண்டர் கோலன் குடுங்க. மேல குடுத்துருக்கீங்கல்ல, அது அப்படியே கவுண்டர் கோலன் ம். கோலன் ம். ஆஹா. ம். பிளஸ் பிளஸ் ஆஹா. இத ம். இன்கிரிமென்ட் பண்ணுங்க. ப்ரீ இன்கிரிமென்ட் பிளஸ் பிளஸ் அந்த மேல ம். குடுத்துருக்கீங்க பார்த்தா, திஸ் டாட் ஸ்டேட் டாட் கவுண்டர் அத அப்படியே குடுங்க. ஓகே. பிளஸ் பிளஸ் போட்டு அது பக்கத்துல அப்படியே குடுத்துறவா? அது அப்படியே திஸ் டாட் ஸ்டேட் டாட் கவுண்டர் அப்படியே ம். வந்து பாருங்க. அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ம். ஓகே. இப்ப கண்ட்ரோல் எஸ் குடுத்து மறுபடியும் செக் பண்ணுங்க. அது வருதான்னு பார்ப்போம். இது எரர் அடிக்குதே. என்ன எரர் அடிக்குது? இந்த அங்க வந்து நான் என்ன பிராக்கெட் குடுத்துருக்கீங்க? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். கர்லி பிரேசஸ். அதாவது நான் என்ன சொன்னேன்னா, அந்த செட்டுக்குள்ள இத குடுக்கணும்னு சொன்னேன். அந்த பேரெந்தசிஸ் குளோஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அத மட்டும் ரிமூவ் ம். பண்ணிட்டு கடைசியா போடுங்க. ஆ அத வந்து அங்க போடுங்க. இப்ப ரன் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. ம். வருது. கிளிக் ஆகுதா? அவ்வளதான். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டேட் அப்படின்றது வந்து கிளாஸ் காம்போனன்ட்க்கு யூஸ் பண்ற ஒரு மெத்தடு. யூஸ் ஸ்டேட்ன்றது ஒரு ஃபங்ஷனல் காம்போனன்ட்க்கு யூஸ் பண்ற ஒரு மெத்தடு. திஸ் இஸ் நத்திங் பட் டைனமிக் ஆப்பரேஷன். டைனமிக்கா நம்ம வந்து ஒரு ஆப்பரேஷன் பண்ண போறோம். ஆனா நீங்க வந்து சொல்லணும். என்ன ரிட்டர்ன் பண்ண போறீங்க? அந்த ஈவென்ட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படின்றத வந்து தெளிவா சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து ம். ஜாவாஸ்கிரிப்ட் நல்லா படிச்சா தான் புரியும். நான் மறுபடியும் சொல்றேன். நம்ம அடுத்த மாசம் 3ஆம் தேதி லாஸ்ட். நான் மேக்ஸிமம் ஸ்பீடா தான் போவேன். நீங்க டவுட்னா தயவு செஞ்சு கேளுங்க. நீங்க எப்போ வேணா கேட்கலாம். நான் தப்பே இல்ல. நான் மறுபடியும் லாஸ்ட் முடிய போற வரைக்கும் நான் சொல்றேன். கேளுங்க, கேளுங்கன்னு. இன்னும் யாரும் கேட்கல. பரவால்ல. பட் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணணும். இங்க இருக்க எல்லாருக்கும் சொல்றேன். ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா 8 மணிக்கு இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கு. நான் மேக்ஸிமம் நாளைக்கு ஃபங்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஃபங்ஷன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்க வந்தீங்கன்னா, இப்ப நான் சொல்லிக் குடுக்கறதுல உங்களுக்கு அப்படியே புரியும். ஓகேவா? நீங்க ரிவைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பிரச்சனை கிடையாது. நான் எதுவுமே எத்தனை நான் எத்தனை மணிக்கு ப்ரோ? 8 மணிக்கு. காலைல 8 மணிக்கு. ஆமா. ஓகே. கிளாஸ் நம்ம காலைல 7 மணிக்கு அப்படியே தொடர்ந்து 8 மணிக்கு அப்படி. ம். சரி ஓகே ப்ரோ. ம். சரி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ரெஸ்யூம் நான் கேட்டேன்ல, அத மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டுருங்க. கேட்டாக்கா கோர்ஸ் முடிஞ்சுச்சுன்னே சொல்லி நீங்க வந்து அப்புறம் இது அட்டெண்ட் பண்ண பாருங்க. ஆனா நான் இன்னும் மெயில்ல எதுவுமே அனுப்பல. உங்க பேட்ச் முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயில் எதுவுமே சென்ட் பண்ணல.
பட் பரவால்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு வந்து நான் ஜாப் அட்டெண்ட் பண்ண நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்னு சொல்லி நீங்க பண்ணுங்க. ஓகேவா? ஏதாவது பேரு என்கிட்ட கேட்டா நான் சொல்லிக்கிறேன். ஆனா அட்டெண்ட் பண்ணுங்க. ம். அட்டெண்ட் பண்ணாம இருக்காதீங்க. ஓகேவா? ஜாவா தேங்க் யூ. ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ண ப்ராஜெக்ட் வச்சு இது பண்ணிக்கலாமா சார்? பண்ணிக்கோங்க. ஓகே. ஜாவாஸ்கிரிப்ட்ல நான் இது மாரி பண்ணேன். ம். இதெல்லாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. நீங்க ஏதாவது டைனமிக்கா வந்து ஒரு சும்மா வெப்சைட் காமர்ஸ் வெப்சைட் ஏதாவது GitHubல ஏதாவது எடுத்து போட்டு, இத நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே நீங்க வந்து பாலா கிட்ட சும்மா டெமோ மாரி காமிச்சுட்டு, நீங்க வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஏன்னா ஜூன் வரப்போகுது. ஓகேவா? நீங்க ஜூன்க்குள்ள பிளேஸ் ஆனா தான் மேக்ஸிமம். ஓகே. ஸோ கொஞ்சம் 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 படிச்சிருங்க. நான் ஆல்ரெடி டாக்குமெண்ட்லாம் சென்ட் பண்ணிட்டேன். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கங்க. அதுதான் சொல்லுவேன். ஓகே. டவுட்னா கேளுங்க. நம்ம இன்னும் இது வந்து ஊக்ஸ்ல இனிஷியேட் பண்ணி விட்டுருக்கேன். இன்னும் ஊக்ஸ் வந்து நெறைய இருக்கு நம்ம பார்க்கறதுக்கு. ஓகேவா? ஸோ நல்லா கொஞ்சம் ஷார்ப்பா ஒர்க் பாருங்க. தேங்க் யூ. ஓகே சார். தேங்க் யூ. ம். ம். கோகுலு